இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்திங்கன்னா இது வந்து 1 டன் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தக்கூடிய மிஷினுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து டைரெக்டாக நம்மளோட ப்ராசஸிங்க்கு உள்ளே வந்து ப்ராசஸ் ஆகிடுதுங்க. அந்த மிஷினோட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக லைவ் இன்செக்ட்ஸ் அப்படிங்கிற பார்ட், அதாவது உயிரோட பூச்சி இருந்தது அப்படின்னா அது எல்லாமே பக்காவாக ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இப்போ இருக்கிற பார்க்கக்கூடிய மாடல் பார்த்திங்கன்னா இது வந்து உயிரோடு இருக்க பூச்சி ஆகட்டும், செத்து இருக்க பூச்சி ஆகட்டும், அதில் லார்வைன்னு சொல்லக்கூடிய புழுவுத்தன்மைகளாகட்டும், அப்புறம் அந்த டெஸ்ட்டு அந்த பவுட்ரு மாதிரி இருக்கக்கூடிய குப்பைகளாகட்டும், இது எல்லாமே எடுக்கக்கூடிய மாடல் தான் இதுங்க. அந்த மாடலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கிரெயின்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ணுறோம். அதாவது அரிசி பருப்பு முதல்ல வந்து உள்ளே போடக்கூடிய இடங்க. இப்போ நம்ம உள்ளே வந்து அரிசி பருப்பு உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ப்ராசஸ் ஆகி, அதாவது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஆஸ்பிரேட்டர் அப்படிங்கிற ப்ராசஸில் வந்து கீழே ப்ளோயர் அப்படிங்கிற ஒரு பார்ட்டுக்கு வந்து கீழே இறங்கி வந்துடுதுங்க. இந்த ப்ளோயர் பார்ட்டுக்கு இறங்கி வந்துடுங்க. ஸோ இந்த ப்ளோயர் பார்ட்டில் இறங்கி வந்து இங்கே அடுத்த ப்ராசஸ், அதாவது 8 ஃபீட் மிஷினுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ்க்கு உண்டான இன்புட் பார்ட் வந்து இங்கே இருக்குங்க. இங்கே ஒரு ஆப்பர் இருக்குங்க. அந்த ஆப்பரில் இது கிரெயினில் உள்ள கிரெயின்ஸ் வந்து எல்லாமே ட்ராவல் ஆகும்போது இது எல்லா டைமென்ஷன்லையுமே வந்து கிரெயின்ஸை வந்து ஃபுல்லாகவே தொடச்சிடுதுங்க. ஸோ இது எதனால் நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னாங்க, நம்ம அரிசி பருப்பு எதில் பார்த்தீங்கனாலுமே அந்த பூச்சி வந்து ஒரு முட்டை இடுது அப்படின்னா அது போய் அடக்காக்குது அப்படின்னா அது போய் உடனே அது லே பண்ணிட்டு போயிடாதுங்க. நம்ம ஒரு நார்மலாக ஒரு கோழி ஆகட்டும் எதை எடுத்தாலும் அப்படியே போயிடாதுங்க. ஸோ இது இன்செக்ட்ஸ் வந்து அது எக்ஸ் லே பண்ணுதுன்னா சும்மா விட்டுட்டு போயிடாதுங்க. அந்த எக்ஸுக்கு மேலே அதோட சலைவாவில் கவர் ஆயிருங்க. ஸோ அது நீங்கள் ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலிமா என்ன தான் ஃபியூமிகேஷன் பண்ணாலும் அது திரும்ப அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம மிஷினில் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா அதில் கிரெயின்ஸ், அதாவது அரிசி ஆகட்டும் பருப்பாகட்டும் எல்லா டைமென்ஷன்லையுமே துடைக்குதுங்க. ஒவ்வொரு கிரெயின்ஸையுமே துடைக்கிறதுனால அந்த பூச்சி, அதாவது செல்லு பூச்சி வந்து அந்த அரிசி பருப்பில் ஒட்டிகிட்டு இருந்தாலுமே கீழே தள்ளி விட்டுருங்க. அது முட்டை வச்சுருந்தாலுமே அந்த முட்டையும் கீழே தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுருச்சு அப்படின்னா அது மேலும் மேலும் அது உற்பத்தி ஆகாமல் அது கண்ட்ரோல் பண்ணிடுங்க. அதுக்காக தான் உள்ளே வந்து நம்ம ஒரு 8 ஃபீட் உண்டான ப்ராசஸ் நம்ம வச்சுருக்கோங்க. 8 அடி நீளம் வச்சுருக்கோங்க. அந்த 8 அடி நீளத்தில் எல்லா டைமென்ஷன்லையுமே அந்த கிரெயின்ஸை வந்து உள்ளே க்ளீன் பண்ணிட்டு போகிறதுனால அதில் ஒட்டிகிட்டு இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி அது எல்லாமே தனியாக பிரித்து எடுத்துருங்க. ஸோ இதில் ட்ராவல் ஆகி இது வந்து எண்டில் வந்து இங்கே வந்து நம்ம உள்ளே வந்து மிஷினோட எண்டில் வந்து டெலிவரி ஆயிருங்க. ஸோ இங்கே டெலிவரி ஆன பிறகு இது வந்து நல்ல அரிசி இங்கே வந்து விழுந்துருங்க. ஸோ இதோட இன்செக்ட்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது செல்லு பூச்சி அதோட முட்டை வேஸ்ட்டு இதெல்லாம் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்குண்டான டோர்ஸ் இருக்குங்க. இந்த டோரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன் பாயிண்டில் கலெக்ட் ஆயிருங்க. அதிலிருந்து நம்ம வெளியே எடுத்து வேஸ்ட் எடுத்து த்ரோ பண்ணிடலாங்க. இதுதான் இந்த மிஷினோட மெயின் பாயிண்ட்டுங்க. நம்ம மிஷின் வந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸு பவுடர்ஸு இது எல்லாமே ரிமூவ் ஆயாச்சு, பக்காவாக வந்துருச்சுங்க இந்த ரைஸு. இப்போ இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரைஸ் மட்டும் கிடையாதுங்க. இதில் ரைஸு, தால், மைஸு, வீட்டு எல்லாமே ப்ராசஸ் பண்ணலாங்க. இதில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது நம்ம முன்னாடியே என்னங்கிற வேணும் அப்படின்னு சொல்லிட்டா உள்ள ப்ராசஸிங்க்கு உண்டான மாதிரி நம்ம செட்டிங்ஸ் வச்சு கொடுத்துடலாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கிரெயின்ஸை போட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க. இதோட விலை என்னங்க சார்? சார் இது வந்து டாப் அண்டுங்க சார், 2.8 வருதுங்க. ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டுங்க சார். இதில் வந்து எல்லா ஃபியூச்சர்ஸோடு நாங்கள் கொடுத்துட்றோம். அது வந்து வித் ஆஸ்பிரேட்டர் ப்ளோயருங்க, வித் இதில் மேக்னெட்டிக் டிடக்ட்ஸுங்க.
இப்போ மேக்னெட்டிக் டிடெக்ஷனா இப்போ வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெட்டல் பீசஸ் கூட மிஸ் ஆகி கிரெயின்ஸில் போயிடக்கூடாதுங்க. ஒரு மிஷினில் க்ளீன் பண்ணுறாங்கன்னா அதில் மெட்டல் பீசஸ் வந்து மிஸ் ஆகி போயிடக்கூடாதுங்க. அதுக்காக உண்டான மேக்னெட்டிக் ஃப்ரேம்ஸோடு கொடுத்துட்றோம். வித்து வந்து இப்போ வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே வந்து வித் எமர்ஜென்சி ஸ்விட்சஸுங்க. ப்ளஸ் வந்து உள்ளே வந்து ஒரு ஏர் ப்ளோயிங் கான்செப்ட் இருக்குங்க. இப்போ வந்து உள்ளே வந்து க்ளீன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸ் வருதுங்க. அதனால் என்ன பண்ணுறோம், உள்ளே இருக்க ப்ராசஸிங்கில் வந்து சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாமே ஏர் ப்ரெஷர்ஸ் கொடுத்துறோங்க. ஒன்ஸ் நம்ம மோட்டரை ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைம் டியூரேஷனில் ஏர் ப்ளோ ஆயிருங்க. ஏர் ப்ளோ ஆச்சு அப்படின்னா அந்த சுற்றி வர இருக்கக்கூடிய அந்த பவுடர்ஸு இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கலெக்ஷன் பாயிண்டில் கொண்டு வந்துருங்க. அவங்களுக்கு உண்டான அந்த டைமு, மேன் பவர் ப்ளஸ் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் அது கன்வீனியண்ட்டாக இருக்கிறனால அந்த மாதிரி மாடல்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறோங்க. வாரண்ட்டி எப்படிங்க சார்? சார் வாரண்ட்டி ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நம்ம ஓவர்சீஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ வந்து ஓவர்சீஸ்க்கு வந்து மேஜராக இருக்கக்கூடிய அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மோட்டர்ஸு பேரிங்ஸ் தான் சார் ப்ராப்ளம்ங்க. இப்போ மோட்டர்ஸ்லாம் வந்து இது வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான மோட்டர்ஸுங்க சார் நம்ம வச்சிருக்கிறது. அந்த ஸ்டாண்டர்ட் மோட்டர்ஸ் வந்து எங்கே போனாலும் அந்த ஸ்பேர்ஸ் கிடைக்கக்கூடிய பிராண்ட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது ஒரு பார்ட்டு. மிஷின் அலாங் வித் மிஷின் நாங்கள் மிஷினோட சேர்த்து அந்த ஸ்பேர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம் சார். அதாவது பெல்ட்டு, பேரிங்கு, அப்புறம் மோட்டரோட அக்சசரிஸ் ஏதோ வேணும் அப்படின்னா ஒரு 3 பார்ட் வந்து அது ஒரு கிட்டாக கொடுக்குறோம். அந்த கிட்டு வேணுங்கிறவங்க அதை அப்படியே வாங்கிக்கிறாங்க சார். மோட்டர் வாங்குமோ மிஷின் வாங்குமோ அந்த கிட்டு வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அதை அவங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க சார். இல்லை டொமஸ்டிக்கில் இருக்காங்க அப்படின்னா மேஜராக மிஷினுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு 5 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இந்த மாடல் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் வந்து மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரல. அப்படி வந்தாலுமே நாங்கள் ஆன் தி ஸ்பாட்டில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். சொன்னால் இமீடியட்டாக ஸ்பாட்டில் போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துறாங்க சார். இது எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் அஃபோர்டபுளுங்க. எங்கே வேணால் நம்ம பண்ணி தருவாங்க, எங்கே வேணாலும் பண்ணி கொடுக்கலாங்க சார். அது என்ன ஸ்பேர்ஸ் போயிருக்கோ அதுக்குண்டானது ஸ்பேர்ஸும் லேபர்ஸ் மட்டும் நம்ம அதுக்குண்டான கொடுத்தா போதுங்க சார். இப்போ இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ரிக்யூர்ஸ் எலிவேட்டருங்க இந்த மாடல்ஸுங்க. இப்போ ரீசெண்டாக இதுக்குண்டான மாடல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இதோட கஸ்டமைஸுங்க, இதோட காம்பேக்டாக இருக்கிற மாதிரி இவ்வளோ ஹைட்டு வராதுங்க சார். இது எல்லாமே நம்மளோட ஷோல்டர் ஹைட்டுக்கு உண்டான மிஷின்ஸ் வந்தாச்சு சார். நம்ம தூக்கி போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து சிரமமே பட வேண்டாங்க சார். இப்போ ஷோல்டர் ஹைட்ஸ்க்கு இந்த மிஷின்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். அதுக்குண்டான ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார். அந்த மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்வீனியண்ட்டாக நம்ம மேன் பவர் எடுத்து ஒரு பேக்கை எடுத்து ஈஸியாக போட்டு அது க்ளீன் பண்ணுறதுக்குண்டான காம்பேக்டான மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க சார். அது காம்பேக்டாக இருக்கும்போது கன்வீனியண்ட்டாக இருக்குங்க சார். இந்த மிஷினை பற்றி மேலும் சில விவரங்களுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2018 தான் நம்ம விருந்தா ட்ரேடர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு இதை ஆரம்பித்தோம். நல்ல ஒரு கடந்த 5 ஆண்டு காலமாக நல்ல வளர்ச்சி விட்டு 1 டன் 2 டன் அளவுக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கோதுமை இதுக்கு ரொம்ப நல்ல சிறந்த கருவி இது. பூச்சிகளை எல்லாம் நீக்கக்கூடியது. அப்புறம் இன்னொன்று மக்கானான்னு ஒரு ப்ராடக்ட்டு சொல்கிறாங்க. மக்கானான்னு ஒரு ப்ராடக்ட்டு அது வந்து குஜராத்தில் ஜிஐ பெற்றது. லோட்டஸ் சீடுன்னுவாங்க. அதை வந்து பஃப் பண்ணி விற்கிறாங்க. ரொம்ப ஒரு புரோட்டீனிஷியஸ் ஃபுட். அது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதில் வந்து சில பூச்சி வந்தது. அங்கேருந்து கஸ்டமர் வந்தாங்க விருந்தா ட்ரேடர்ஸுக்கு வந்து பார்த்து அவங்களுக்கு சூட் ஆன மாதிரி ஒரு மிஷினை வந்து அங்கே மக்கானா குரோயர்ஸுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். அவங்ககிட்டேருந்து ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குன்னு வந்திருக்கு. மேலும் வந்து இதை வந்து விரிவுபடுத்த இருக்கிறோம். அந்த ஊரில் மற்ற மக்கானா ப்ராசஸர்ஸுக்கெலாம் விரிவுபடுத்த இருக்கிறோம். சமீபத்தில் கூட கல்ஃப் ஃபுட்ஸ் எக்ஸிபிஷனில் கலந்துக்கிட்டார். ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சிருக்கு. அங்கே போய் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம கண்டுபிடிப்பை சொல்லிட்டு வந்திருக்காரு. மேலும் வந்து நம்மளுக்கு நல்ல பல நாட்டில் இருந்து நம்மளுக்கு இது ஆர்டர் நிறைய வரும்னு நாங்கள் நம்பிக்கையோட பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மிஷின்ஸ் வந்து நம்ம டொமஸ்டிக் மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் எல்லாமே இது நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க. அது எந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மிடில் ஈஸ்ட் அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டில் வந்து மேஜராக கல்டிவேஷன்ஸ் கிடையாதுங்க. ஸோ அவங்க வந்து த்ரூ அவுட் தி வேர்ல்டுலேருந்து எல்லாமே சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ சோர்ஸ் பண்ணும்போது அவங்க ஒரு டைம் டியூரேஷன், அதாவது டிரான்சிட்டில் இட் டேக்ஸ் மினிமம் 20 to 25 டேஸுங்க. இந்த மாதிரி டிரான்சிட்லாம் ஆகிறனால ஸோ அந்த ஒரு கிராப்புக்குன்னு உண்டான ஒரு பிஹேவியர்ஸ் இருக்குங்க. அதாவது எப்படின்னா ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு டிரான்சிட்டில் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு திரும்ப அதை நம்ம வேர் ஹவுஸில் வச்சு அவங்களோட பிராண்ட்ஸில் அவங்க வந்து எண்ட் யூசர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இன்செக்ட்ஸ் ப்ராப்ளம் வந்து டெவலப் ஆகுங்க. அந்த இன்செக்ட்ஸ் ப்ராப்ளம் டெவலப் ஆகாமல் இருக்கணும்னா அவங்க வந்து லைவ் இன்செக்ட்ஸ் ஆகட்டும், டெட் இன்செக்ட்ஸ் ஆகட்டும், இந்த நம்ம மிஷினில் கிரெயின் இன்செக்ட் எக் ரிமூவல் மிஷினில் க்ளீன் பண்ணிடுறதுனால அவங்க எண்ட் யூசர்ஸை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க.
இப்போ வந்து மிடில் ஈஸ்ட்லாம் லைக் ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க இம்போர்ட் பண்ணும்போது ஆகட்டும், லைக் யூகே ஆகட்டும், யூஏஸில் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்குது, கிரெயினோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்குது, அதோட கெமிக்கல்ஸ் ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்களா, இல்லை இன்செக்ட்ஸ் ஏதோ டெவலப் ஆயிருக்கா அப்படிங்கிற பார்ட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பார்க்கும்போது லைவாக இருந்தாலும் சரி, டெட்டாக இருந்தாலும் சரி, தே மேட் ரிஜெக்ட்டுங்க. ஸோ அந்த மாதிரி பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணுறதுனால இது எல்லாமே பக்காவாக ரிமூவ் ஆயிடுது. ஸோ தேர் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் மிஷினுங்க. அவங்களுக்கு வந்து இது யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து மல்டி மிஷின்ஸ் அவங்களுக்கு தேவையில்லை. சிங்கிள் மிஷினில் மல்டி ப்ராடக்ட்ஸ் பண்ணிடுறதுனால தேர் வெரி ஹாப்பிங்க. சார், உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் இவ்வளோ நேரம் ஒதுக்கி உங்கள் ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார்.